ஜெய் வாராகி. அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, இன்று நீ என்னை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல நினைக்கிறேன் தெரியுமா? உனக்கு தடைகள் விலகப் போகிறது, உன் நம்பிக்கை பலப்படப் போகிறது, முடியாத காரியங்கள் சாத்தியமாகும். இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? அதனால்தான் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் நிற்கச் சொல்கிறேன். இந்த நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்கும் பொழுது உனக்கு தடைகள் விலகுவது நன்றாகவே தெரியும். தடைகள் அனைத்தும் விலகி நன்மையே நடக்கும். அப்பொழுது உனக்கு நீ நம்பிக்கை மேல் வைக்கும் பொழுதுதான் அதை உணர முடியும். அதனால் நீ கவலைப்படாமல் இரு. இந்த வாராகி என்ற தெய்வத்தின் மகிமையை வார்த்தைகளால் எவராலும் விவரிக்க முடியாது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். நீ இதை நம்பு. ஒரு நாளும் உன்னை கைவிடாத உன் தெய்வம் உன்னுடனே இருக்கிறது. நீ வாராகியை பற்றி எங்காவது கேட்டுப்பார். அந்த வாராகி எந்த இடத்திலும் அவளை கைப்பிடித்தவனை விட்டது கிடையாது. அதுபோல் உனக்கான அனைத்தையுமே தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். உனக்கு பயம் வேண்டாம். ஆனால் நீ எங்கேயுமே அவமானங்கள் பட்டாயோ, எந்த இடத்தில் அவமானங்கள் பட்டாயோ அதை நினைத்து நினைத்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய். வேண்டாம், சிறிதும் கவலைப்படாதே. உன்னை நீயே தாழ்த்தி கொண்டால் வேறு யார் உன்னை உயர்த்த முடியும்? அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீதான் உயர்த்தி நிறுத்த வேண்டும். அந்த இடத்தில் நீ இருக்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய். அதை நினைத்துதான் அதிகமாக நான் வருத்தப்படுகிறேன். உனக்கு தைரியத்தை நான் தருகிறேன். உனக்கான பலத்தை நான் தருகிறேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கான பொருளாதாரத்தையும் நான் தருவேன். உனக்கு செல்வ செழிப்புகளையும் நான் தருவேன். உன்னை முகத்தளவில் கூட லட்சணத்தையும் நான் தருவேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தாழ்ந்து கொள்கிறாய்? உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய். நீ பட்ட அவமானங்கள் உண்மை, நீ பட்ட அசிங்கங்கள் உண்மை, உன்னை உதாசீனப்படுத்தியது உண்மை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதையே நினைத்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறான். நாம் இந்த இடத்தில் இப்படி இருந்தோம், இந்த இடத்தில் இப்படி இருந்தோம், நம்மளிடம் பணம் இல்லை, நம்மளிடம் பொருளாதாரம் இல்லை என்ற கவலையிலேயே நீ பாதி நாட்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, தெளிவுடன் இரு. என்றுமே தெளிவுடன் இரு. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன், என்னை வணங்கச் செய்தேன். பிறகு உனக்கு என்ன வேண்டும்? உன்னை என்னை வணங்கச் செய்திருக்கிறேன் என்றால் நல்லதற்கு தானே, நல்லதற்காக தானே உன்னை நான் வணங்கச் செய்திருப்பேன். பிறகு ஏன் கர்மவினைகளை நினைத்து நினைத்து ஏங்குகிறாய்? உன் கர்மவினை என்ன செய்தாலும் அதிலிருந்து என்னால் உன்னை மீட்க முடியும். உன்னை என்னால் காப்பாற்ற முடியும். உன்னை என்னால் தேற்றி உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல முடியும். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? விரைவில் உன் மனக்கவலைகளை அகற்றி உன்னுடைய வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயம் நான் உனக்கு தருவேன். இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? இந்த வாராகியின் அன்பு என்றுமே உனக்கு உண்டு. இந்த வாராகி உன்னை என்னுடைய இரு கண்களாலுமே உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். இந்த வாராகியின் கண்ணிலிருந்து நீ விலகுவதே இல்லை. ஏனென்றால் நீ என் குழந்தை, என்னை நம்பியவள். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை அவமானப்படுத்தியவர்களை நீ மறந்து, உன்னுடைய அவமானங்களை மறந்து வாழு என்று நான் சொல்லவில்லை. அதை நினைத்து உயர்ந்து வா என்று தான் சொல்கிறேன். நீ உன்னுடைய அவமானங்களையும் உன்னுடைய அசிங்கங்களையும் நினைத்து நினைத்து நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது நீ மிக உயரத்தில் செல்வாய். வாராகி உன்னை தேற்றுவேன், வாராகி உன்னை காப்பாற்றுவேன், வாராகி உனக்கு கை கொடுப்பேன். புரிகிறதா? என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். நான் தரும் அளவில்லாத அட்சய பாத்திரம் அது. உனக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உனக்கு என்றுமே கிடைக்கும் என்னிடமிருந்து. நிச்சயமாக நீ நலமுடன் இருப்பாய். கவலைப்படாதே. அள்ள குறையாத அந்த செல்வத்தை உனக்கு நான் தருவேன். நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை உனக்காக உயர்வை தரும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் மேல் வைக்கும் நம்பிக்கை உன்னுடைய ஒவ்வொரு உயர்விற்கும் அடித்தளமாக அமையும். அதைவிட உனக்கு என்ன வேண்டும்? தைரியமாக இரு. உன் முகத்தில் நான் தைரியத்தை பார்க்க வேண்டும். உன் முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க வேண்டும். நீ சிரித்து கொண்டே இருப்பதை தான் இந்த வாராகி விரும்புகிறாள், உன் சோக முகத்தை அல்ல. நீ கவலைப்படாமல் இருக்கும் பொழுது இந்த வாராகி மிகவும் சந்தோஷமாக உன் வீட்டில் வலம் வருகிறேன். நான் வாராகி எங்கேயோ இருக்கிறேன் நினைத்துக்கொள்ளாதே. உன் வீட்டிலேயே வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நீ சிரித்தால் உன்னுடனே இருக்கிறேன், நீ சோகமாக இருந்தாலும் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வாராகியை நினைத்து
சந்தோஷமாக இரு. உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி தருவாள். ஏதோ சொல்கிறேன் என்று நினைத்து விடாது, நிச்சயமாக நடக்கும். நான் செல்லும் இடமெல்லாம் செல்வங்களை அள்ளி தருபவள். உனக்கு சொல்லும் அத்தனை வார்த்தைகளும் உண்மை. நிச்சயமாக பாரு, இந்த வாராகி உனக்கு துணையாக இருக்கிறேன். நல்லதே தான் நடக்கும். நல்லது நிச்சயமாகவே நடக்கும். உனக்கான நல்லது நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாது, காற்றாயிருக்கும் நான் உன் கனவில் வந்து உனக்கான அனைத்தையும் தருவதாக இருக்கிறேன். நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன் கனவில் நான் வருவேன். அப்பொழுது உனக்கு புரியும், இந்த வாராகி எங்குதான் இருக்கிறாள், நம்முடன் தான் இருக்கிறாள், நமக்காக இருக்கிறாள் என்று. நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. உன் கவலையை விட்டுவிடு, அவமானங்களை மறந்துவிடு. நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரச்சனை என்றாலும், எந்த பிரச்சனை என்றாலும் என்னை நம்பு. இறைவன் நம்மை காப்பாற்றுவான், நம் வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்று அப்படி கொஞ்சம் தலை நிமிர்ந்து நில்லு. பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். மனதளவில் சோர்ந்து விடாதே, தைரியமாக இரு. உன் தைரியம் இந்த வாராகி வரவேற்கிறாள். இந்த வாராகி உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பிரகாசமான முகம், உன்னுடைய தைரியம். இதைதான் இந்த வாராகி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னிடமிருந்து நான் எதிர்பார்ப்பதே அது ஒன்றுதான். பொருளை கிடையாது, பொன்னை கிடையாது. அதுபோல் உனக்கு அனைத்தையும் தருவேன். நீ எதிர்பார்க்கும் பொன்னையும் பொருளையும், உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உனக்கு நல்ல உறவுகளையும் தருவேன். அந்த உறவுகளுக்காகவாவது நீ நிம்மதியாக வாழ்வது போல் நான் செய்து தருவேன். நீ கவலைப்படாதே. உனக்கான எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. கவலைப்படாமல் அன்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து காட்டு. மிகவும் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். நமக்கு விதி செய்த வினை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாலும், இந்த வாராகியை நினைத்து விட்டால் விதியையும் மாற்றி விடுவாள் என்று நம்பு. நாம் செய்த வினை அப்படி என்று உனக்கு தோன்றினால் உடனே இந்த வாராகியை நினைத்துக்கொள். நாம் செய்த வினைகளை மாற்றியமைக்கும் சக்தி நாம் வணங்கும் அந்த வாராகிக்கு இருக்கிறது என்பதனை நீ என்றும் மறந்துவிடாதே. அதை நினைத்துக்கொள். இதற்கு நீ இப்படியெல்லாம் நினைத்து வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ கவலையே படாதே. விதியால் கதவு மூடப்பட்டாலும் இந்த வாராகி நிச்சயமாக அதை திறந்து விடுவாள். விதியை மாற்றி அமைக்கும் அந்த சக்தி இந்த வாராகிக்கு உண்டு. அதை நீ மறந்துவிடாதே. மூடிய கதவு திறக்கும். நீ பயப்படும்படி எதுவும் நடந்துவிடாது. பிறகு உனக்கு என்ன, இதே இறைவனான இந்த வாராகியே வந்து உனக்கு வரங்கள் அனைத்தையும் தருவதாக சொல்லும் பொழுது, ஆறுதலையும் சொல்லும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கண்டதை நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. நீ நினைப்பது ஒன்றும் நடக்காது. நல்லவை அனைத்து நினைத்து கொண்டிருக்கிறாயே, அது மட்டும்தான் நடக்கும். தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் நினைத்து இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று நினைப்பது எதுவுமே நடக்காது. நல்லவை அனைத்தையும் தான் இந்த வாராகி செய்வாள். இது இறைவனுக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். நீங்கள் நினைக்கலாம் இறைவன் வெறும் சொல்வதற்கு மட்டும்தான் என்று. அப்படியெல்லாம் இல்லை. இறைவன் நிச்சயமாக நல்ல பலன்களை தான் தருவான். தன் குழந்தைகளை அவன் என்றுமே ஏமாற்ற மாட்டான். வாராகியும் அப்படிதான். ஜெய் வாராகி.